வெல்கம் டு சிமஸ் கிச்சன். இந்த கறிவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக மணத்தோடு இருக்குது. ஸோ கறிவேப்பிலை குழம்பு இன்றைக்கி சிமஸ் கிச்சனில். கறிவேப்பிலை குழம்பை ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? நல்லா ஊற போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு வடிய விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணி வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு அண்டு கொத்தமல்லி ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கணும். காரத்துக்கு தகுந்த மிளகாய், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம். எடுத்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அடுப்பு நிறுத்திட்டு ஆற வைக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துட்டோ தேவையான அளவு தேங்காயும் சேர்த்துக்கலாம். புளி, உப்பு, வெல்லம் தேவையான அளவு ஊற வச்சுருந்தேன். அதையே நல்லா கரைச்சி எடுத்து வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிண்டோ நல்லெண்ணெயில் அதை வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினோடனே அரைச்சி வச்ச விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் மணமணக்கும் கருவேப்பிலை குழம்பு ரெடி. இப்போது நல்லெண்ணெயில் தாளிப்பு சேர்த்துட்டு சுட சுட சர்வ் பண்ணலாம்.